நன்றி தமிழிசை சவுந்தரராஜன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவிக்குமார், EVKS இளங்கோவன் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் முக்கியமான பல தருணங்களில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கக்கூடியவர். அவருடைய இழப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு ஒரு பேரிழப்பாகும். அவர் உடல்நலிவால் மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தி வந்தபோது வழக்கம் போல அவர் குணமாகி வந்து விடுவார் என்றுதான் நாங்கள் எல்லாம் நினைத்தோம். இப்படி திடுமென்று அவர் மறைந்து போவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது உண்மையிலே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்டவர், அந்த பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர். அதன் காரணமாகவே திராவிட இயக்க கொள்கைகளையும் தேசிய பார்வையும் இணைத்து வெளிப்படுத்தி வந்தவர். காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் திராவிட இயக்க சிந்தனை அவரிடம் எப்பொழுதுமே இருந்து வந்தது. அவர் பொறுப்பேற்று வகித்த பதவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முறையிலே அவர் செயல்பட்டு மக்களிடம் அன்பை பெற்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து அவர் ஆட்சியை பணி எப்பொழுதுமே அன்பு கொண்டவராக இருந்தார். குறிப்பாக இந்த தலைவரை தெரிகிறது. அவரை அரசியல் தளத்திலே நீங்கள் எல்லாம் நன்கு வளர்ந்து வர வேண்டும் என்று அவ்வப்போது பார்க்க நேரத்தெல்லாம் ஊக்கப்படுத்துவார். 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் சமயத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஈழ ஆதரவு நிலைப்பாட்டின் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே பிசிகவை சேர்க்கக்கூடாது என்று பலரும் சொல்லி வந்தார்கள். அந்த நேரத்திலே பிசிக அந்த கூட்டணி இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய காங்கிரஸ் தலைவர்களில் அவரும் ஒருவர். அதன் காரணமாக அந்த தேர்தலில் அந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. அப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மக்களுடைய முன்னேற்றம், குறிப்பாக சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்து விடக்கூடாது என்று விழிப்போடு இருந்து தன்னுடைய அரசியல் பணிகளை செய்து வந்தார். வெளிப்புற தன்னுடைய கருத்துக்களை கூறக்கூடியவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே அவரை போல வெளிப்படையாக துணிச்சலாக சமரசம் இல்லாமல் கருத்துக்களை கூறக்கூடிய தலைவர் எவரும் இருந்ததில்லை என்று எல்லோருமே ஒப்புக்கொள்வார்கள். அத்தகைய ஒரு தனித்துவமான ஆளுமையாக திகழ்ந்த அந்த EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்தது எல்லோருக்குமே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி ரவிக்குமார்.